தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரம், மாநிறம் கொண்ட அழகிய தோற்ற பொலிவில், நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் மீனை போன்ற அழகிய காந்த விழிகளையும் கூர்மையான நாசிகளையும் மட்டுமின்றி புன்னகை மகாராணியாக முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னகத்தை கொண்டவர். மலையாளம் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுகு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என எண்ணற்ற பன்மொழிகளில் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை தனது குயிலினும் இனிய குரலால் பின்னணி பாடி எண்ணிசை குயில் ராணி என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் மட்டுமல்லாது எண்ணிலடங்கா மாநில மொழி விருதுகளையும் வென்றவர். இப்பேற்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னுள் உடையவரான திருமதி சுஜாதா மோகன் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், பலரும் வியக்கும் வண்ணம் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் பதவி வகித்த இவருடைய தாத்தா யார், குழந்தை பருவத்திலேயே தந்தையின் அரவணைப்பின்றி போன வேதனை மிகு சூழல் யாது, சிறு வயதிலேயே பாடகியாக கால் பதித்து வளர் பருவத்தில் சங்கீத உச்சம் தொட்டு ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடிக்கும் வண்ணம் பாடிய பாடல்கள் யாவை, வென்ற விருதுகள் என்னென்ன, தன்னை விட 12 வயது மூத்தவரை திருமணம் புரிந்து கொண்ட கால நிகழ்வு, பாசமிகு கணவரின் குடும்ப பின்னணி, தனது கலை வாரிசாக சிறந்த பாடகியை மகளாக பெற்றெடுத்த பெருமை, அற்புதமாக பாடி வந்தவரின் குரல் பாடாது முடங்கிய துயர் என்ன, தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் சங்கீத நினைவலைகள் கூறும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1963ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் கொச்சி பகுதியைச் சேர்ந்த டாக்டர் விஜயேந்திரன் மற்றும் லக்ஷ்மி தம்பதியருக்கு பிறந்த ஒரே செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் இன்னிசை குயில் ராணி சுஜாதா ஆவார். சுஜாதா அவர்களின் தாத்தா பரவூர் டி.கே. நாராயண பிள்ளையானவர் இந்திய தேசிய காங்கிரசின் பெருந்தலைவர் மட்டுமின்றி அக்கால அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1948ஆம் ஆண்டு முதல் 49ஆம் ஆண்டு வரை திருவிதாங்கூர் பகுதியின் 2வது மற்றும் கடைசி பிரதமராக பதவி வகித்தவரும் ஆவார். இது மட்டுமில்லாமல் 1949ஆம் ஆண்டு முதல் 51ஆம் ஆண்டு வரை திருவிதாங்கூரின் முதலமைச்சரும் கூட. இப்பேற்பட்ட பெரும் அரசியல் பின்புலம் கொண்டவரை தனது தாத்தாவாக கொண்ட சுஜாதா அவர்கள் 2 வயதை எட்டிய வேளையில்தான் தந்தையானவர் மரணித்து போக, இதனால் குடும்ப தலைவர் இன்றி குடும்பமும் நிலை குலைந்துதான் போனது. இருப்பினும் காலத்தின் ஓட்டம், எதிர்வந்த துயர்களை மன உறுதி கொண்டு போராடி வென்ற தாயார் லக்ஷ்மியின் பெரும் அரவணைப்பில் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சிறுமி சுஜாதாவானவர் தனது பள்ளி படிப்பை தங்கள் ஊரின் பிரபல பள்ளியில் வெற்றிகரமாக ஆரம்பித்தவருக்கு இயற்கையிலேயே பலரும் வியக்கும் விதமாக பாடல் பாடும் சங்கீத திறனும் கூடவே பயணிக்கவும் ஆரம்பித்தது. அன்னை கலைவாணியின் பேரருள் பெற்றவராக கல்வியிலும் சங்கீத கலையிலும் பெரும் ஈடுபாட்டுடன் வளர ஆரம்பித்தவர் பள்ளியில் இடம்பெறும் இறைவணக்க பாடல் மட்டுமின்றி கலை நிகழ்ச்சிகளிலும் இடம்பெறும் பாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று முதன்மை மாணவியாக பரிசுகளை வென்றே வந்தார். இவ்வாறு சங்கீத கலை ராணியாக வளர ஆரம்பித்த சிறுமி சுஜாதாவின் பாடும் திறனை கண்டு வியந்து போன பின்னணி பாடகர் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் தாயார் லக்ஷ்மியின் ஒப்புதலுடன் தன்னுடைய இசைக்குழுவில் சிறுமி சுஜாதாவை இணைத்துக் கொண்டு மேடை கச்சேரிகளில் பாட வாய்ப்பளித்தார். அவ்வகையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் தனது தந்தையை போன்ற கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுடன் மேடை ஏறி எண்ணற்ற பாடல்களை குழந்தை வயதிலேயே பாடி இசை ரசிகர்கள் அனைவரையும் வியக்க வைத்து வந்தார் சுஜாதா அவர்கள். சுஜாதாவை போலவே ஜென்சி, பிரபல கலை நாயகர் சுரேஷின் முன்னாள் மனைவி அனிதா உள்ளிட்டோரும் யேசுதாஸ் அவர்களின் இசைக்குழுவில் பாடகிகளாக பயணித்தவர்கள் ஆவர். இவ்வாறாக சுஜாதாவின் சிறுவயது பயணம் இசையுடன் சேர்ந்து பயணித்து வந்த நிலையில் 6ஆம் வகுப்பை எட்டிய வேளையில் 1975 HR ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் A.B. ராஜ் இயக்கத்தில் பிரேம் நசீர், ஜெயபாரதி நடிப்பில் வெளியான
டூரிஸ்ட் பங்களா என்ற திரைப்படத்தில் MK அர்ஜுனன் இசையில் வெளியான கண் எழுதி பொட்டு தொட்டு என்ற பாடலை பின்னணி பாடி தனது 11ஆம் வயதில் மலையாள திரை உலகில் முதலில் அறிமுகமானார் சுஜாதா அவர்கள். மேற்கண்ட பாடலின் வெற்றியை தொடர்ந்து இசை ஆர்வலர்களால் உற்று நோக்கப்பட்ட சுஜாதாவிற்கு சலீல் சௌத்ரி, MG ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட இசை அமைப்பாளர்கள் வடிவில் பின்னணி பாட வாய்ப்புகள் தேடி வரத்தான் ஆரம்பித்தன. இவ்வாறு மிகச்சிறிய வயதிலேயே மலையாள திரை உலகின் வளர் பின்னணி பாடகியாக மாறிப்போன சுஜாதா அவர்களை தமிழ் திரை உலகமும் தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது. இதன் அடிப்படையில் 1977 SBT பிலிம்ஸ் தயாரிப்பில் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் சிவகுமார், ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான கவி குயில் என்ற திரைப்படத்தில் இளையராஜா, பஞ்சு அருணாச்சலம் பாடலிசை கூட்டணியில் வெளியான காதல் ஓவியம், கண்டேன், கனவு, நினைவு என்ற பாடலை மாபெரும் இசை மேதைகள் பாலமுரளி கிருஷ்ணா, S ஜானகி, P சுசீலா ஆகியோர் முன்னிலையில் 13 வயதில் பாடி தமிழ் திரை உலக ரசிகர்களை நன்கு கவர்ந்தார் சுஜாதா அவர்கள். ஆனால் இப்பாடல் திரைப்படத்தில் இடம்பெறாமல் போனது வருத்தமே. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வானொலியில் அடிக்கடி ஒலிபரப்பப்பட்ட இப்பாடலின் புகழால் பின்னர் நாட்களில் சுஜாதா வானவர் காதல் ஓவியம் சுஜாதா என அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்படலானார். இப்பாடலின் வெற்றியை தொடர்ந்து சற்று மாறுபட்ட கதையம்சம் கொண்ட ரஜினிகாந்தின் காயத்ரி என்ற திரைப்படத்தில் மீண்டும் அதே பாடலிசை கூட்டணியில் வெளியான காலை பணியில் ஆடும் மலர்கள் என்ற பாடலை பாடி ரசிகர்களையும் முணுமுணுக்க வைத்தவர் ஜானி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய மனது இசையை அழைத்துச் செல்லும் என்ற பாடலை பாடி தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடத்தை பிடிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு தனி பாடலாக பாடி வந்த சுஜாதா அவர்கள் 1980 சுமன், ராதிகா நடிப்பில் இளமை கோலம் என்ற திரைப்படத்தில் வெளியான நீ இல்லாத போது ஏங்கும் நெஞ்சம் என்ற டூயட் பாடலை மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து முதலாக பாடினார். இதையடுத்து இந்தியாவின் முதல் 3D தொழில்நுட்ப திரைப்படமான மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராமுடன் இணைந்து இன்றளவும் மறக்க முடியாத செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே என்ற பாடலை தனது இனிமையான குரலில் அற்புதமாக பாடி அசத்தி இருப்பார் சுஜாதா அவர்கள். மேற்கூறிய அனைத்து பாடல்களும் இளையராஜா அவர்களின் இசையில் வெளியான பாடல்களாகும். இதன் பின்னர் தனது சங்கீத பயணத்திற்கு சற்று விடை கொடுத்த சுஜாதா வானவர் கல்வியில் கவனத்தை நன்கு செலுத்த ஆரம்பித்து பள்ளி கல்வியை வெற்றிகரமாக முடித்த நிலையில் கேரளாவின் எர்ணாகுளம் பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் தெரேசா கல்லூரியில் பொருளாதார கல்வியை இனிதே தொடர்ந்தும் வந்தார். இவ்வாறு கல்வியை தொடர்ந்து வந்த சுஜாதா அவர்கள் சினிமாவில் பாடுவதை மட்டும் தவிர்த்துவிட்டு தனது இசை உலக பயணத்திற்கு பெரும் ஆதரவாக விளங்கிய KJ யேசுதாஸ் அவர்களின் இசை நிகழ்ச்சிகளில் பாடி வந்த வேளையில் அறிமுகமானவர்தான் சுஜாதாவை விட 12 வயது மூத்தவரான கிருஷ்ணமோகன் ஆவார். கிருஷ்ணமோகனின் தாயார் ராதாமணி அவர்கள் செம்பை சுவாமியின் சீடர் மட்டுமின்றி கர்நாடக இசை மீது மிகுந்த ஈடுபாடும் கொண்டவராவார். அது மட்டுமின்றி இசை பேரறிஞர் அம்மா DK பட்டம்மாளின் தீவிர ரசிகை. இதேபோல் தந்தை KC உண்ணி நாயர் வழக்கறிஞர் மட்டுமின்றி எண்ணற்ற இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதில் அலாதி விருப்பம் உடையவரும் கூட. இப்பேற்பட்ட இசையின் தாக்கம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த கிருஷ்ணமோகன் அவர்கள் CK ராமச்சந்திரனிடம் இசை கற்றவர். இவரை போல் சகோதரி சாய் கீதாவும் சங்கீதம் பயின்றவரும் ஆவார். இவ்வாறாக சங்கீத பின்புலமிக்க இக்குடும்பத்திற்கு நண்பரான KJ யேசுதாஸ் மூலம் நன்கு அறிமுகமான சுஜாதா அவர்களின் நற்குணங்களால் ஈர்க்கப்பட்ட கிருஷ்ணமோகனின் தாயார் ராதாமணி அவர்கள் தன்னுடைய குரு செம்பை சுவாமி அவர்களின் ஆலோசனையின் பேரில் சுஜாதாவின் தாயார் லக்ஷ்மியிடம் பெண் கேட்க தந்தையில்லாத நிலை, குடும்ப சூழல் காரணமாக தாயார் ஒப்புக்கொள்ள பின்னர் என்ன DK பட்டம்மாள் இசை நிகழ்ச்சியுடன் உற்றார் உறவினர்கள் புடைசூழ கிருஷ்ணமோகன் சுஜாதா திருமணமானது 1981 வெகு சிறப்புடன் நடைபெற்றது. இதன் பின்னர் MBBS மருத்துவரான கிருஷ்ணமோகன் அவர்கள் தனது முதுகலை படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணியில் இணைந்த நிலையில் தனது தாயார் லட்சுமியுடன் சென்னையில் குடியேறினார் திருமதி சுஜாதா மோகன் அவர்கள். இதன் பின்னர் பாச கணவர், குடும்பம் என ஒரு சிறந்த இல்லத்தரசியாக சுஜாதா வலம் வந்த நிலையில்
கிருஷ்ணமோகன் சுஜாதா தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக 1985ஆம் ஆண்டு ஸ்வேதா என்ற செல்ல மகள் பிறந்தார். இதையடுத்து அன்பு மகளின் வளர்ப்பு என தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் கணவர் கிருஷ்ணமோகனின் ஆதரவுடன் 1990களில் மீண்டும் இசை பயணத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்தார். இவ்வாறு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தனது சங்கீத பயணத்தை தொடங்கிய சுஜாதா அவர்கள் திரை உலக இசையமைப்பாளர் ஆவதற்கு முன்னர் விளம்பர குறும்படங்களுக்கு ஜிங்கிள்ஸ் எனும் இசையமைத்து வந்த AR ரஹ்மான் இசையில் வெளியான விளம்பரங்களில் பாடி வந்ததன் விளைவாக சுஜாதாவின் அற்புத இசைத்திறனை நன்கறிந்த AR ரஹ்மானும் அவரை தவற விடாது தமிழில் தான் இசையமைப்பாளராக அறிமுகமான ரோஜா என்ற திரைப்படத்தில் பாட வாய்ப்பளித்தார். அவ்வகையில் SP பாலசுப்ரமணியம் பின்னணியில் ஒலித்த காதல் ரோஜாவே என்ற பாடலுக்கு ஹம்மிங் கொடுத்து மனதை கவர்ந்த சுஜாதா அவர்கள் உன்னி மேனனுடன் இணைந்து புது வெள்ளை மழை இங்கே பொழிகின்றது என்ற பாடலை பாடி ரசிகர்கள் மனதில் ஊடுருவி இருப்பார். ரோஜா திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மிகவும் பிரபலமடைந்து போன AR ரஹ்மான் அவர்களின் இசையில் பிரதான சென்டிமெண்ட் பாடகியாக மாறிப்போனார் திருமதி சுஜாதா மோகன் அவர்கள். இதன் பேரில் AR ரஹ்மான் இசையில் வெளியான புதிய முகத்தில் நேற்று இல்லாத மாற்றம் என்னது, ஜென்டில்மேனில் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் ஆத்தங்கர மரமே, டூயட்டில் கத்திரிக்கா கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா, கருத்தம்மாவில் உன்னி மேனனுடன் இணைந்து போராளி பொண்ணு தாயி, புதிய மன்னர்களில் நீ கட்டும் சேல மடிப்புல நான், இந்திராவில் இனி அச்சம் அச்சம் இல்லை, முத்துவில் தில்லானா தில்லானா, மிஸ்டர் ரோமியோவில் மெல்லிசையே, மின்சார கனவில் பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, ரட்சகனில் சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா, ஜீன்ஸில் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், ஜோடியில் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, தாஜ் மஹாலில் சொட்ட சொட்ட நனையுது என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு மனம் கவர் ஹிட் பாடல்களை பாடிய சுஜாதா அவர்கள் சௌந்தரியன் இசையில் ஆத்தாடி என்ன உடம்பு, ஆதித்தன் இசையில் கிழக்கு செவக்கையிலே, சிற்பி இசையில் மீனா பொண்ணு மற்றும் சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு இருக்கு, வித்யாசாகர் இசையில் தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் மற்றும் உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, AC ராஜ்குமார் இசையில் சொல்லாமலே யார் பார்த்தது, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்கும், தேவா இசையில் காதலால் தவிக்கிறேன், மாத்தாடு மாத்தாடு மல்லிகை, இளையராஜா இசையில் தோள்மேல ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது என எண்ணற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் சுஜாதா அவர்கள் பாடினாலும் அவருடைய குரலிசை திறமைக்கு நன்கு அங்கீகாரம் அளித்து எண்ணற்ற பாடல்கள் பாட வாய்ப்பளித்தவர்கள் AR ரஹ்மான், வித்யாசாகர் மற்றும் SC ராஜ்குமார், தேவா, சிற்பி எனில் அதை மறுக்க இயலாது. 2015ஆம் ஆண்டு வெளியான 2 மனம் வேண்டும் என்ற திரைப்படத்தில் முகமது அலி இசையில் விஜயின் பாடல் வரிகளில் வெளியான மழை நின்றும் என்ற பாடலே சுஜாதா அவர்கள் தற்போது பாடிய பாடலாகும். KJ யேசுதாஸ், SP பாலசுப்ரமணியம், P ஜெயச்சந்திரன், மலேசியா வாசுதேவன், மனு, ஹரிஹரன், உன்னி மேனன், உன்னி கிருஷ்ணன், அருண்மொழி, TL மகராஜன், ஷாகுல் ஹமீத், சுரேஷ் பீட்டர் என அனைத்து பின்னணி பாடகர்களுடன் தனது வசீகர குரல் வளத்தால் இணைந்து பாடிய சுஜாதா அவர்கள் MM கீரவாணி, கோட்டி, மணி சர்மா உள்ளிட்ட இசை அமைப்பாளர்களின் இசையிலும் பின்னணி பாடியவராவார். அழகிய ராவணன், பிரணய வர்ணங்கள், ராத்திரி மழா உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடியதற்காக கேரள மாநில அரசின் விருதை வென்றவர். புதிய முகம், ஜென்டில்மேன், மின்சார கனவு, அவ்வை சண்முகி, தில் உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடியதற்காக தமிழ்நாடு மாநில அரசின் விருதுகளையும் வென்றவராவார். 2019இல் தமிழக அரசின் கலைமாமணி விருதால் கௌரவிக்கப்பட்டவர். சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு, தினகரன் சினிமா அவார்டு மட்டுமின்றி வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் வென்றவராவார். இது மட்டுமின்றி தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் தொடர் சீசன்களிலும் நடுவர்களில் ஒருவராக சிறப்பித்தவர். சரிகமபா எனும் மற்றொரு பாடல் போட்டி தொடரிலும் ஜொலித்தவராவார். சுஜாதாவின் ஒரே செல்ல மகள் ஸ்வேதாவானவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் கல்வி பயின்றவர் மட்டுமின்றி தாயார் சுஜாதாவின் கலை வாரிசாக பன்மொழிகளில் பின்னணி பாடி வருபவர். இவர் தாயாரை போன்றே
எண்ணற்ற விருதுகளையும் வென்றுள்ளார். எண்ணிலடங்கா தொலைக்காட்சி தொடர்களின் தலைப்பு பாடல்களை பாடியுள்ள ஸ்வேதா வானவர் இசை தயாரிப்பாளராக மட்டுமில்லாமல் பாடல் போட்டி தொடர்களிலும் நடுவராகவும் சிறப்பித்து வருகிறார். ஸ்வேதா அஸ்வின் எனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை மனம் புரிந்துள்ளார். இத்தம்பதிகளுக்கு ஒரு செல்ல மகள் உள்ளார். இவ்வாறு சிறந்த இல்லறம், சங்கீத வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த சுஜாதா அவர்களின் இசை பயணத்தை பாராட்டி தனியார் நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அப்போது மேடையில் பேசிய சுஜாதா மோகன் அவர்கள் தனக்கு தொண்டை பகுதியில் பிரச்சனை ஒன்று உள்ளது எனவும் இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த மேடையிலும் தம்மால் பாட முடியவில்லை என்று கூறியது ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியது. இந்நிகழ்வை முன்னிட்டு ஏ.ஆர். ரெஹ்மானின் சகோதரியும் ஜி.வி. பிரகாஷின் தாயாருமான ஏ.ஆர். ரெஹன்னா வானவர் சுஜாதா அவர்கள் இப்பாதிப்பிலிருந்து மீண்டு வர வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்வு அங்கு குழுமியிருந்த ரசிகர்களின் மனதில் சுஜாதா அவர்களுக்காக பிரார்த்திக்கும் எண்ணத்தை தோற்றுவித்தது. இவ்வாறு தனது தனித்துவம் மிக்க அற்புத ஈர்ப்பிசை குரலால் ரசிகர்கள் மனம் கவர்ந்தவரும் பன்மொழி திரைப்படங்களில் 20,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடி மனம் நிறைந்தவருமான இன்னிசை குயில் ராணி சுஜாதா மோகன் அவர்கள் குரல் வளை பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக விடுபடவும் மீண்டும் தனது வசீகர குரல் வளத்தால் எண்ணற்ற பாடல்கள் பல பாடி சாதனைகள் படைத்திடவும் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு அமைதியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய மனதார பிரார்த்தித்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்று திரை உலகின் மறக்க முடியாத பின்னணி பாடகியர்களான 6 தலைமுறைகள் கண்டவரும் எவர் கிரீன் நைட்டிங்கல் ஆஃப் இந்தியன் சினிமா என போற்றப்பட்டவரும் கின்னஸ் உலக சாதனை படைத்தவரும் முதல் தேசிய விருது வென்ற பின்னணி பாடகி என்ற பெருமைக்குரியவருமான அம்மா திருமதி பி. சுசீலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பாடகியர்களிலேயே குழந்தை, சிறுவன், ஆண் என எண்ணற்ற குரல்களை பாடல்களாக வழங்கி வியக்க வைத்தவரும் தென்னிந்திய குயில் என போற்றப்பட்டவரும் 48,000த்திற்கும் அதிகமான பாடல்களை உணர்ச்சிகள் மற்றும் குரல் மாற்றங்களால் பாடல்களாக வழங்கி வியக்க வைத்தவரும் இசை உலக ராணி என சிறப்பிக்கப்பட்டவருமான அம்மா திருமதி எஸ். ஜானகி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் வேலூரைச் சேர்ந்த தமிழகத்தின் இசை கான குயிலும் 20,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவரும் கர்நாடிக், ஹிந்துஸ்தான், தும்ரி, ஹசல் என அனைத்து சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றவரும் உச்சரிப்புகளின் மகாராணியுமான மறைந்த குரலிசை ராணி அம்மா வாணி ஜெயராம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத இசை மகாராணிகளின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற இசை மகாராணிகளின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.